எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன லெவல்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டெக்னிக்கல் வைஸாக செக்டார் வைஸாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் க்ரூட் ஆயிலினுடைய மூமெண்ட்ஸும் ஃபர்தராக எப்படி இருக்குங்கிறத செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் டெக்னிக்கல் வைஸாக. இப்போ நம்ம நிஃப்டி பார்க்கும்போது லாஸ்ட்டு வீக்லி அனாலிசிஸில் கூட நம்ம பார்த்துருந்தோம். இந்த மந்த்லி வைஸாக நிஃப்டி இந்த மாதிரி ஒரு வேலை மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது இது ஒரு கன்சால்டேஷன் ஜோன் அப்படிங்கிறத பார்த்தோம். 18,000லேருந்து 17,200 வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் ஜோன். இந்த ஜோனில் நிஃப்டி கீழே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மந்த் எண்டில் நிஃப்டி இஃப் இட் இஸ் 17,000க்கு எபோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே இது ஒரு ஃபஸ்ட்டு சைனாக எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக ஒரு லாங் பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஃபஸ்ட்டு சைனாக எடுத்துக்கலாம். அதாவது 18,000க்கு மேலே ஒரு மந்த்லி க்ளோஸ் வச்சது அப்படின்னாக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்டில் அதர்வைஸ் இந்த ரெண்டு அதாவது இதுக்கு இந்த டாப்பில் 18,000க்கு எபோவில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு சைன் தான் 17,200க்கு எபோவில் மந்த்லி க்ளோஸ் இருந்தது அப்படின்னா. ஓகே, ஸோ இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு, அதாவது 17,200க்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு. இந்த இடத்துல பாருங்கள், கண்டினியூஸாக கிட்டத்தட்ட எத்தனை மந்த்து, 7 to 8 மந்த் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த முறையும் மந்த்லி க்ளோஸ் இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு நியூ லோ க்ரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டெசிசிவ் சிச்சுவேஷனில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தா தான் நம்ம அது பிரேக் அவுட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். அன்டில் அதர்வைஸ் இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஜோனில் நம்ம எடுக்க வேண்டாம், பொசிஷ்னலாக எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அட் த சேம் டைம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட்டு மண்டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோவில் வீக்லி அதாவது ஹவர்லியில் செக் அவுட் பண்ணி பார்த்தோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு மண்டே இதனுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோராக நம்ம போஸ்ட் பண்ண அந்த லாஸ்ட் வீடியோவில் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிஃபோராக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மாதிரி கொடுத்து திரும்பவும் லாஸ்ட்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது அப் சைடில் போனால் கூட திரும்பவும் கீழே ஃபால் ஆகும். அப்படி கீழே ஃபால் ஆகும்போது எவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகும், 17,180 வரைக்கும் கீழே ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ மண்டே ப்ராபப்ளி கேப் டவுன் நடந்து கீழே இந்த வாரம் அந்த லெவல் அச்சீவ் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது. 17,200ங்கிறது க்ரூஷியலான ஒரு லெவல். இந்த மந்த்லி க்ளோஸ் அதுக்கு எபோலையா இல்லை பிலோலையா அப்படிங்கிறத பொறுத்து நிஃப்டினுடைய ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். அதே போல் இன்ட்ராடேயில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும் அண்ட் ட்ரெண்டு தெரியணும். மார்க்கெட் இன்றைக்கி அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக ஆர் சைட்வேஸாக இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இது தெரியணும். ரெண்டாவது எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், அப் சைடில் ரைஸ் ஆனால் எங்கே திரும்பும், டவுன் சைடில் டவுன் ஆனால் எங்கே டேர்னிங் எடுக்கும், சப்போர்ட் எடுக்கும். இது தெரியாமல் இன்ட்ராடேயில் ஃப்யூச்சராக இருக்கட்டும் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம சேனலில் டெலிகிராம் சேனலில் ரொம்பவே அக்யூரேட்டாக மோர் தென் 85% மேலே சொல்லலாம், நான் கம்மியாகவே சொல்கிறேன். இது நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது தெரியும், 80% மேலே அதனுடைய அக்யூரசி இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் ஃப்ரைடே போஸ்ட் பண்ணது 17,770ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ட்ரெண்டு ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டுடைய நிஃப்டினுடைய ஹை பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிட்டு ஒரு சைட்வேஸில் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிச்சு, அதாவது 17,765ங்க, 17,770 தான் ரெசிஸ்டன்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த பாயிண்டில் ஒரு 5 பாயிண்ட் பிஃபோராகவே மார்க்கெட் திரும்பிடுச்சு.
ஸோ இந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வேறு எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, அன்னைக்கு எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு பப்ளிக்கான சேனல் தான். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டினுடைய அனாலிசிஸை வந்து பார்ப்போம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம், வீக்லி அனாலிசிஸில் நிஃப்டி 17,200 வரைக்கும் ஃபால் ஆகும். பிகாஸ் அதனுடைய வீக்லியில் ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, பிரேக் அவுட் ஆகலை. ஸோ தட் கரெக்ஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நிஃப்டி லாஸ்ட் வீக் வந்து 17,380 வரைக்கும் ஃபால் ஆச்சு. அதே போல் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, பட் தெர் இஸ் நோ ரீடெஸ்ட். இந்த ரீடெஸ்ட்டை நோக்கி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். பட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பொசிஷனல் வைஸாக இதை வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு தான் இது. ஸோ இந்த இடத்துல அப் டு 36,500 வரைக்குமே கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து மினிமம் 38,300 வரைக்கும் மினிமம் டவுன் ஆகிடும். அதாவது ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீக்குடைய க்ளோஸில் இருந்து 700 பாயிண்ட்ஸ் மினிமம் ஃபால் ஆகும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே ஃபால் ஆகிருக்கு. அந்த வீடியோ கிளிப் கூட நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் எக்ஸ்பெக்ட் டு கரெக்ஷன் டுவர்ட்ஸ் மினிமம் இம்மீடியட்டான சப்போர்ட் அப்படின்னா 38,300 37,500 நெக்ஸ்ட் வீக்கில் கீழே ஃபால் ஆகிறதுக்கான ஆர் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பேங்க் நிஃப்டி 39,000லேருந்து 38,000 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிருக்குது. நம்ம சொன்ன லெவலை விட 300 பாயிண்ட்ஸ் கீழே ஃபால் ஆகிருக்கு. இந்த வாரமும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு தான். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டு தான். ஃப்ரீக்வெண்ட்டாக மார்க்கெட் கீழே ஃபால் ஆக திரும்பியும் அப்சைடு வந்து போகும். இந்த மாதிரி தானே ஒரு மூமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டினுடைய இந்த வீக்கும் வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னாக்கா 37,700 இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் 37,000ங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும் இந்த வீக்கை பொறுத்தளவுக்கு. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம். ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே, செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக் வந்து பவுன்ஸ் ஆன செக்டாரில் வந்து பாசிட்டிவ் செக்டார் அப்படின்னாக்கா அது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் தான். லாஸ்ட் வீக் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் தான் ரீபவுண்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் நிஃப்டி வந்து ஒரு ஸ்மால் அப்சைட் கரெக்ஷன் வந்து கொடுத்தது. இதில் லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக ஒரு நெகட்டிவாக ஃபார்ம் ஆனது ஐடி செக்டார். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு வீக்கான ஒரு சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. டெக்னிக்கல் வைஸாகவே பார்த்திங்கனாக்கா ஐடி செக்டாருடைய இந்த டெக்னிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் ரீஜனில் இருந்தால் கூட, இந்த இடத்துல சப்போர்ட் ரீஜனில் இருந்தால் கூட இன்கேஸ் இது நாளைக்கு வந்து கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் உடைக்கும் போது இன்னும் ஹெவியாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ரீஜன். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பிரேக் அவுட், இந்த மாதிரி இது வந்து இந்த இடத்துல ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகக்கூடாது. இந்த ட்ரெண்டு பிரேக் ஆகாமலே மார்க்கெட் வந்து மேலே போகணும். சப்போஸ் இது ஆல்ரெடி பிரேக் அவுட், இந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஐடி செக்டார் வந்து திரும்பவும் ஒரு நியூ லோ க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி நியூ லோ க்ரியேட் ஆச்சுன்னா மினிமம் இந்த லெவலில் தான் வந்து நிற்கும். அதாவது 26,050 வரைக்கும் வந்து கீழே ஃபால் ஆகி நிற்கும். ஸோ இதை வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படி டேர்ன் ஆகிட்டு நிற்குது. நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். டிசிஎஸ் உடைய வீக்லி சார்ட் வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆஃப்டர் லாங் அப் ட்ரெண்ட் ரேலிக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ரைட்னும் ரீடெஸ்ட் ஆகிட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு ஹெவி செல்லிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் இது கீழே ஃபால் ஆகும்போது திரும்பவும் அட்லீஸ்ட் இந்த மினிமம் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் ஃபர்தராக திருப்பியும் நியூ லோ க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும்
டிசிஎஸ் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துருந்தோம். இந்த இடத்துல ஒரு ஹாரிசான்டல் ட்ரெண்ட் லைன் போடுங்க. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். கரெக்டாக க்ளோஸ் ஆகலை பாருங்கள். இந்த இடத்துல 7560 இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இது ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு நல்ல சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுது எடுத்துக்கலாம். பட் டைமண்ட் ஷேப் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு இது. இந்த இடத்துல பயங்கரமாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் கொடுக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் டைமண்ட் ஷேப் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி டைமண்ட் ஷேப் வந்து ஈஸியாக எல்லாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல எம்ஐ மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அது அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ ஒரு கிளியர் பிரேக் அவுட் ஆகட்டும், அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். ஸ்டில்னும் வந்து நீங்கள் ஹவலியில் இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பாட்டம் அவுட்டில் இருந்தது இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். 7560க்கு மேலே ஒரு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். ஸ்டில்னோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அன்டில் நம்ம இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ரைட்னோ வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு கீழே ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அண்டு இதனுடைய சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல கண்டினியூஸாக ஒரு 3 டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரிஜெக்ட் ஆன இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ரைட்னோ சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப ஒரு க்ரூஷியலான ஒரு லெவலில் இருக்குது. ஸோ டாப் டு டாப் வந்து போட்டு பாருங்கள். ஓகே, சப்போஸ் 7280க்கு பிலோவில் வந்தது அப்படின்னா அகெயின் ஒரு ஹெவி செல்லிங் நடக்கும். டுவர்ட்ஸ் 7000 வரைக்கும் செல்லிங் வந்து நடக்கும். இன்கேஸ் ஒரு ஹவர்லி கேண்டில் இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டும் ஒரு டெம்பரவரியான ஒரு அப்சைடு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தா போல் ரியாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். ஸோ நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து சென்னையில் செப்டம்பர் 3rd and 4th சாட்டர்டே அண்ட் சண்டே இருக்கும். சாட்டர்டே மார்னிங் வந்து 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் கிளாஸ் வந்து டீச்சிங் நடக்கும், அதாவது டெக்னிக்கல் டீச்சிங் நடக்கும். அண்ட் ஆஃப் டே வந்து இதை ப்ராக்டிக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி லேர்ன் பண்ணதை ஒரு 10 ஸ்கிரிப்டில் நீங்கள் போட்டு அதை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு கிளியராக ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன டவுட்ஸ் வருதோ அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் அதை கேட்க முடியும், கிளியர் பண்ண முடியும். ஸோ இது போல் நெக்ஸ்ட் டே சண்டேவும் மார்னிங் வந்து கிளாஸஸ் வந்து நடக்கும். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து இந்த ஒர்க் ஷாப் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை கிளியர் பண்ணிக்கலாம், டவுட்ஸ் என்ன வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 நாள் நடக்கும். இது வந்து செப்டம்பர் 3rd and 4th அண்ட் ரெகுலர் பேட்சஸ் வந்து செப்டம்பர் 5th வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.